வணக்கம். என் பேர் தேன்மொழி. ஜோதிடர், டாரட் கார்ட் ரீடர், அஸ்ட்ராலஜி ஹீலிங் இதனோட ப்ரொஃபஷன். இது என்னோட புது சேனல். நான் பேச போகிறது என்னென்னா, வழக்கமாக மற்ற ஜோதிடர்கள் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு 5ஆம் வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் வீட்டை பார்ப்பாரு, இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்கிற ஒரு அஸ்ட்ராலஜர் அந்த இதில் இல்லாமல், நான் சொல்ல போகிறது எப்படின்னா, இந்த குரு பயிற்சியில் இல்லை பொதுவாகவே நம்ம ஜோதிடத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும், நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ரொஃபஷனல் வழிகாட்டின என்னுடைய இந்த ஜோதிடத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த இமயமலையில் வாழும் என் குரு இருக்கும் வாழ்க்கை ஆசானுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் இதை பார்க்குறவங்க பயனடைவீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்கள் எல்லாமே இந்த பதிவில் கிடைக்கும், என்னுடைய பக்கத்தில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் மட்டும்தான், இமெயில் ஐடி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஒரு கைடன்ஸும் என்னால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியாக நம்ம எவ்வளோக்களோ பாசிட்டிவிட்டியாக இருக்கமோ அவ்வளோக்களோ லைஃப் நல்லா இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கறது அது நம்ம ஜாதகத்தில் இருக்குது. நம்ம வெளியில் யாரும் சொல்கிறத பார்க்காம ஒரு வாழ்க்கையில் ஒரு நேர்மறை எண்ணங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்களை நான் கொடுக்குறேன். அது என்னுடைய பேஜில் இருக்கும். அது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய முதல் பதிவு இன்ட்ரொடக்ஷனை தாண்டி என்னுடைய முதல் பதிவு எதை பற்றினா, இந்த வருட ஜூன் 2, 2026 அன்று நடைபெற்ற குரு பயிற்சி பற்றி தான். ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நீ என்ன புதுசாக சொல்ல போகிறோமா, ஆல்ரெடி நாங்கள் நிறையா பார்த்துட்டோம், எங்கள் வாழ்க்கை மாறலை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். ஏன் நானே ஒரு கலவரப்பதை சொல்லியிருந்திருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே இறங்கி படிக்கும்போது தான் இல்லை, நம்ம வாழ்க்கையே இந்த காலச்சக்கரத்துக்குள்ளே சுற்றின ஒரு வாழ்க்கை தான். அப்போ அதுக்கான பதிலும் அங்கே தான் இருக்கும். நம்ம தேடுறதை விட்டுட்டு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் கிடைக்கும். நம்ம ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒன்றா தான் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். திரும்ப திரும்ப இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதையும் கெட்டதையும் அனுபவிச்சுட்டு திரும்ப திரும்ப அனுபவிச்சுட்டே இருப்போம். அது இல்லாமல் வந்தோம், வாழ்ந்தோம், நம்மளால் முடிஞ்சது செஞ்சோம், முக்தி பெற்றோம் அப்படின்ட்டு போகணும். எல்லாராலையும் முக்திங்கிறது எல்லாரும் முக்தியை தேடி இங்கே இந்த உலகத்துக்கு வாழ வரலை. இருந்தாலும் வாழ்கிற வரையும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழணும். அதுதான் அந்த ஜோதிடமும் சொல்லுது. ஸோ இதில் இப்போது குரு கடக ராசிக்கு வர்றாரு. கடகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. நீர் ராசி அப்படிங்கும்போது அது எதை குறிக்குதுன்னா, மனம். நம்ம மனசில் எந்த அளவுக்கு எண்ணங்கள் இல்லை நம்ம என்ன உள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம வெளி உலகத்தில் எல்லா ஒரு உணர்ச்சியும் காமிச்சு, அன்பு, கோபம், ஒரு அறிவை காமிச்சு இதுவரையும் ஜெயிச்சு வாழ்ந்துட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் குருங்கிறது ஒரு அறிவு, உங்களுக்கு அறிவு தரக்கூடிய ஒரு கிரகம். இதுக்கு நம்ம எல்லோரும் நினைக்க படிப்பு தான், படிப்பு நல்லா படிச்சுட்டா போதும், குரு காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. படிப்பையும் தாண்டி மனசுன்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மா விழிப்படைஞ்சு நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இவங்க பேசுகிறாங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிறையா உள்ளே வச்சிட்ருப்போம் பார்த்தீங்களா. அதுக்கான ஒரு ஒரு மருந்தாக தான் இந்த குரு பயிற்சி சொல்ல முடியும். அதை தான் நம்ம எடுத்துக்கணும், அந்த மருந்தாக தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி அறிவை வச்சு நல்லா வாழ்ந்துருப்போம். எவனை எப்போ ஏமாற்றலாம், இவங்ககிட்டருந்து எப்படி காசு பிடுங்கிறது, என்ன இவனை எப்படி தள்ளிவிட்டு மேலே வர்றதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மனசை தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி வெளியில் ஓடி 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 நிறையா கிடச்சிருக்கலாம், சில பேர் கிடச்சிருக்கலாம். ஆனால் பல பேர் கிடைக்காம போனதான் மிச்சம். நிறைய பேர் நிறையா பேஜில் என்ன பண்ணால் கமெண்ட் போட்டிருப்பாங்க, இவங்க சொல்கிறதே சரியில்லை, என் லைஃப்பில் நடக்கவே இல்லை, என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அதுக்கு கிரகம் மாறுதல் மட்டும் பதிலாக வராது. நம்மளை எந்த அளவுக்கு மாற்றிக்கிறோம் அதில் இருந்து தான் பதில் கிடைக்கும். நம்மளே மாற்றிக்காமல் விட்டதை பார்த்துக்கிட்டு, ஐயோ குரு வந்துட்டார், அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, வாய்ப்பே இல்லை ராஜா. அதுதான் இங்கே உண்மை. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பு மிக்கதாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லா ஜோதிடர்களும் ஒரு உலகளவையும் எல்லாருமே அதை பார்க்குறாங்க. முதல்ல உலகளவில் பார்க்கும்போது கடகத்தில் வரும்போது நியூரிஷ்மெண்ட் அப்படின்னா ஒரு
ஒரு அன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி ஒரு கருப்பை ஒரு அம்மா லைக் என்ன சொல்லணும்னா மதர் எனர்ஜி மதர் கம்ஃபர்ட். ஒரு அம்மா கூட தான் நம்ம எப்படி ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு சப்போர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு குழந்தைக்கு அம்மா கூட இருந்தால் எவ்வளோ அம்மா கூட இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக ஒரு அன்பாக இருக்குமோ, அந்த குழந்தை எப்படி சேஃபாக ஃபீல் பண்ணுமோ, அதே மாதிரி தான் இப்போது இந்த குரு பயிற்சி அந்த கடகராசிக்கு வந்திருக்கிறது. ஒரு எமோஷ்னலி உள்ள அறிவை மேம்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் பாதி என்னத்தை தேடி ஓடிட்டீங்க, இப்போ நீங்கள் எதை உண்மையாக மிஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் குரு சொல்ல வர்றாரு. அதில் முக்கியமான வார்த்தைன்னு சொல்ல பார்த்தா மனிதம், ஹியூமனிட்டி அது இருக்கான்னு கேட்டால் பார்க்குறவங்க தான் சொல்லணும். மனிதம்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம முதல்ல கொடுக்குறோமா, வெளியில் கிடைக்கிற 2வது விஷயம், நம்ம முதல்ல கொடுக்குறோமான்னு பார்க்கணும். நம்ம அதை பார்க்காம அதை விட்டுட்டு இன்னொன்று வந்து முக்கியமானது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு புரிதலோடு இருக்கோமா. இப்போ நம்ம அம்மா இல்லை அப்பா இல்லை அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா குழந்தைங்க கணவர் மனைவி இவங்க எல்லாத்துலேயும் வந்து கேட்டால் இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணத்தை அப்படியே மைண்டில் ஒரு வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அது மாறிட்டே இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று அதை மாற்றிக்கணும், அது ஒரு தடவை மாற்றிக்கிட்டு வாழ்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்படி வாழ்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை மாற்றிக்காம இல்லை இதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டேன், ஊர் என்ன பேசுவோம், என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், என் பாஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இது ரொம்ப அப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த டைம் மாற்றிக்கிட்டே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் அதை விட்டுட்டு தலைவர் வந்து காப்பாற்றுவார், இந்த அரசியல் கட்சி வந்தால் நான் எங்கள் லைஃப் மாறிடும், அந்த தலைவர் வந்தால் மாறிடும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் மாற போகிறதில்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான விஷயமே உணவு, உடை, இருப்பிடம். இங்கே ஆல்ரெடி தண்ணிக்கான கஷ்டமும் வந்துருச்சு. உணவுங்கிறது உணவில் வந்து ஒரு நஞ்சு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் யாரும் வாழ்கிறதில்ல. யாரை கேட்டாலும் சுகருன்றாங்க, பிபின்றாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கேட்டால் சுகருன்றாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னாங்க. இது எல்லாமே வந்து நம்ம அடிப்படை வாழ்க்கை முறையை மறந்துட்டு நம்ம ரூட்டை விட்டுட்டு, ரூட்டுனா நம்மளோட அடிப்படை வாழ்க்கை முறை நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை விட்டுட்டு நம்ம வெறும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வச்சு ஓடிட்டு இருந்தா ஒன்றும் அப்புறம் அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும், என்னென்னமோ கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்க மனுஷன் வேணும்ல. மனுஷன் இருக்கணும்னா மனிதம் இருக்கணும். மனிதம் இருந்தால் தான் அன்பு இருக்கும். அன்பு இருந்தால் தான் அந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு ஆசிரியர், ஒரு வாழ்க்கை ஆசான், மனசாட்சி இது எல்லாம் சேர்ந்தது தான். எப்படி வந்து கடகம் ஒரு கருவறை அப்படின்னு நம்ம வந்து ஒரு கருவறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குரு அந்த கருவுக்குள்ளேயே இருக்க ஒரு உயிருக்கு அறிவு கொடுக்குற ஒரு ஆசான், எமோஷ்னல் விஸ்டம், ஒரு அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம புத்தகத்தை மட்டும் படிக்கிறதுல உலகத்தை சுற்றி வர்றது ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த அறிவு இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வெறும் ஒரு கூட்டம், இந்த கூட்டம் இப்போ இருக்க ஒரு வாழ்க்கை அறிவை வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எமோஷ்னலும் அதில் இல்லாமல் போகிறோம் அப்படின்னா அது அந்த வளர்ச்சி ஒரு நிலையான வளர்ச்சி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு எம்டினஸ்ஸாக ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல், உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் வந்த எந்த ஒரு வெற்றியும் ஒரு நிலையான வெற்றியாக இருக்காது. ஏன்னா ஆன்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆன்மா வந்து திருப்தியாக இருக்கணும். திருப்தி இல்லாத ஆன்மா திரும்ப திரும்ப தான் அந்த உலகத்துக்கு வர வைக்கும். ஸோ இப்போது இதில் நம்ம இந்த குரு பயிற்சியில் நம்ம எப்படி நமக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குடும்பம் மூலிமா நம்ம மனசில் ஏற்பட்ட காயங்கள் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் தான் இது. ஒரு மேஜராக இந்த டைம் அதுக்கான டைம் தான். இதுக்கு முன்னாடி யாராச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து மன்னிக்கணும். மன்னிக்கிறதே வந்து ஒரு கடவுள் குணம்னு சொல்லுவாங்க. மன்னிக்காமல் இவங்க இதை சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு அதை நம்ம அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் அதனால் ஒன்று இருக்குது. நம்ம இப்படியே இருந்துட்டால் ஏமாற்றிட மாட்டாங்களா? எஸ், கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம லிமிட்டோடு வச்சுக்கணும். பேசுகிறாங்களா? ஓகே, ஒரு மன்னிக்கணுமா? மன்னிச்சுட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ மட்டும் செய்யுங்க. செய்ய முடியல அப்படின்னா செய்ய முடியலன்னு சொல்லிட்டு விலகிக்கிறது தான் நல்லது.
உங்களால் முடியும் அப்படிங்கிறதையும் தாண்டி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை திரும்ப செய்வாங்கங்கிறதுல எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. மறுபடியும் கஷ்டத்தில் வந்து நிற்போம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு இதாக வாழ்ந்துருப்போம். நான் அப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படின்றது. ஸோ அது எல்லாமே வந்து எழுதி பார்க்கலாம். ஏன்னா அதுவும் வாழ்க்கை தான். வெறும் இன்றைக்கி நடக்கிறத வச்சு மட்டுமே வந்து நம்ம வாழ முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான வாழ்க்கையை வரும்போது அந்த ஒரு வாழ்க்கை குழந்தையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மூலியம் ஒரு நொஸ்டாலஜி அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் அதெல்லாம் நம்ம ஒரு மெமரிஸில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ இதில் வந்து எமோஷ்னலாக எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணுறோமோ, எமோஷ்னலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். உலகத்தில் அப்படின்னு சொல்ல போனால் நேர்மையாக இல்லைன்னா அப்படின்னா அரசாங்கமே இந்த 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 டைமில், அதாவது இந்த குரு கடகமில் இருக்க வரையும் நேர்மையாக இல்லை அப்படின்னா ஒரு கேள்வியே சந்திக்க நேரிடும். நிறைய கேள்விகள் வரும். ஒரு ஆட்டங்கான்ற ஒரு முறை தான் இருக்கும். நிறைய ஊரில் நிறைய மழை பெய்யும். எஸ்பெஷலி ஹிமாலயாஸ்லாம் நல்ல மழை பெய்யும். சில இடத்துல வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ட்ரையாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலைமையை தான் இந்த டைமில் இருக்க போகுது. இதில் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணி மனிதத்தோடு வாழ்ந்தால் தான் நம்ம இதிலேருந்து மீண்டு வர முடியும். இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம முன்னோர்கள் பார்த்துருக்காங்க. நம்ம வரலாற்றை பார்த்தாலே தெரியும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு. நம்மளால் இதையும் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம அதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கணும். வெளியில் பார்க்குறத விட நமக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணிக்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த குரு சொல்ல போகிறது. இன்னொன்று நம்ம முன்னோர்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகணும். முன்னோர்கள் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா உடனே போயிட்டு நான் அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், அவங்க ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்களோ அதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இல்லை அவங்களுக்குன்னு ஒரு விதி இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு ஹீலிங் அப்படின்னா கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷங்கள்ட்ட நம்ம பேசினாலே மனசு வந்து ஒரு அமைதியாக தெரியும். அந்த மாதிரி அதுவும் வந்து கடவுளும் மனிதனும் ஒன்றாய் வாழ்ந்தது தான் நம்ம முன்னோர்கள். நம்ம இப்போ வந்து நம்ம வெறும் கடவுளை மட்டுமா வெறும் வந்து வாழ்ந்தால் போதும், இல்லை நமக்குள்ளே இருக்க ஒரு மிருகத்தை மட்டும் வந்து பார்த்துட்ருக்கோம். உள்ளுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும், வெளியில் வந்து ஒரு வாழ்க்கை இருந்துகிட்ருக்கும். அது இல்லாமல் நமக்குள்ளே இருக்க கடவுளையும் நம்ம வெளில கொண்டு வரணும். அந்த கடவுள் தான் நம்ம முன்னோர்கள். எதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இந்த டைமில் அப்படின்னா, ஏமாற்றுவாங்க. எதில் ஏமாற்றுவாங்கன்னா உங்கள் எமோஷனை வச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து நீங்கள் வந்து யாருக்கு மனசளவில் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும். பெனிஃபிட் இல்லாமல் பண்ணால் உங்களை வச்சு ஏமாற்றி எப்படி வாழலாம் அப்படிங்கிறதான் பார்ப்பான். இதுதானே காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ எங்கம்மா அதனால் அவங்க எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க, நம்ம ஏமாறவங்க தானே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏமாத்துனவனுக்குன்னு ஒரு இது இருக்குது. அவன் அந்த டைமில் அனுபவிக்க தான் போகிறான். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இன்னொன்று வந்து இல்லை நான் கரெக்டு தான், என்ன தான் நல்லா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதை என் மேலே தப்பு இல்லைப்பா, நான் கரெக்டாக தான் இருந்தேன், என்ன தான் எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். எமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று பண்ணணும்னா இல்லை இவங்க என் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லை என் கூட இருந்தால் தான் அந்த வேலையை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சுக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போது வீட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க, இல்லை நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பயத்தை அவங்க மேலே காமிக்கிறது, இல்லை வந்து அவங்கள அடக்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான நெகட்டிவ் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட்லேருந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையிலேருந்து விலகி இருக்கிறது. இதான் என் லைஃப், நான் அப்படியே இருந்துக்குவேன்ப்பா, இது நான் இந்த இடத்துல எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்கள போய் நான் பார்த்துக்க மாட்டேன், இல்லை குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்யலாம் நான் செய்ய மாட்டேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் வேலைக்கு போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான எமோஷனல் சப்போர்ட்டே கொடுக்கணும். ஸோ எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்கணும். வளர்ச்சியை தாண்டி எமோஷனல் அப்படிங்கிறது தான் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சொல்ல வருது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து நம்ம பண்ணால் நம்ம லைஃப்பில் இருந்து இதுலேருந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னா, சாப்பாடு அன்னதானம் கொடுக்கணும், ஃபுட் டொனேஷன்.
விலங்குகளுக்கெல்லாம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, இல்லை அதுக்கான உணவு கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருந்தால் அதை கொடுக்கணும். அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ளே உதவி பண்ணணும். நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அவங்க நம்மளோட பாதி. அதனால் நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் எதையும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இவங்கள பார்த்துட்டு தான் வெளியில் தேடணும். இவங்கள பார்க்காம வெளியில் ஓடனா கடைசி வரையும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வயசானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இது ஒன்று. இன்னொன்று வந்து சொல்லுவாங்க, ஒரு அன்பு இல்லாமல், ஒரு கருணை இல்லாத எந்த ஒரு சிஸ்டம், கவர்மெண்ட் எதுவுமே நிலைக்காது. ஒன்லைனில் இதுதான். ஸோ ஓவராலாக குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுங்கிறத நான் இதில் சொல்லிட்டேன். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் குரு என்ன சொல்ல வர்றாரு, நம்ம என்ன பண்ணிக்கிட்டால் இந்த குரு பயிற்சியை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்க முடியுங்கிறத பார்ப்போம். குரு பயிற்சியில் இப்போ பார்க்க போகிறது மேஷம் ராசிக்கு குரு 4வது இடத்துக்கு வர்றாரு. 4வது இடங்கிறது இங்கே குடும்பம், அப்புறம் ஆன்மாவோட ஒரு இன்னர் சைல்டு, அதோட அமைதி, அதுக்கப்புறம் வந்து நிலம் ரிலேட்டடு, இல்லை அது வீடு ரிலேட்டடாக இருக்கிறது, அதுக்கப்புறம் அம்மா. ஸோ இவங்க ரிலேட்டடாக ஏதாச்சும் எமோஷ்னலி இதுக்கு முன்னாடி நீங்கள் அவாய்ட் பண்ணியிருந்து, இதுக்கு முன்னாடி கேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ஏதாச்சும் இருந்தால் இப்போ அது திரும்ப வரும். அதை சரி பண்ணிக்கிட்டால் தான் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதுக்கு முன்னாடி ஓடிட்டே இருப்போம். ஒரு நெருப்பு தானே எனர்ஜி, மேஷங்கிறது நெருப்பு தானே. என்னன்னா சரி நான் வேலையை பார்த்துட்ருப்பேன், போயிட்டுருப்பேன், நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்ம பேசுகிறதே வந்து ஒரு கோமாக பேசுகிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போது அதை கொஞ்சம் பார்த்து ஒரு அன்பையும் சேர்த்து பேசுகிற மாதிரி, கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்குங்கிற மாதிரி நெருப்பு மேஷத்துக்குள்ளே ஒரு அன்பு இருக்குங்கிறத இப்போ காமிக்க வேண்டிய நேரம். குடும்பத்தில் ஃபஸ்ட்டு, 2வது உங்களுக்கே நீங்கள் காமிச்சிக்கணும். ஏன்னா போதும், ரொம்ப லைக் வெளியில் சொசைட்டிக்காக, ப்ரெஸ்டீஜுக்காக, ஸ்டேட்டஸ்க்காக நிறையா ஓடிருப்பீங்க இதுக்கு முன்னாடி, பணத்துக்காக. இப்போ வந்து இப்படி அமைதியாக மனசுக்காக, நம்ம குடும்பத்துக்காக உட்காந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வெளியில் என்னென்னமோ நடக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ அதை வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரே இதில் லாஜிக்காகவே பார்க்க முடியாது. எமோஷ்னலாகவும் இருக்கிற விஷயத்தையும் பார்க்கணும். அப்போ தான் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏதாச்சும் இன்செக்யூரிட்டியாக ஒரு மனசில் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கலாம். இதை சொன்னால் என்னை அதுக்கு மேலே மதிக்க மாட்டாங்க, என்னை வந்து ஒரு இதுவாக தான் பார்ப்பாங்க, என்னடா இது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டு, இதுக்கு மேலே வந்து மனசில் ஒரு வருத்தம் இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னா அது யார்கிட்டயாச்சும் சொல்லணும். அது யாராக வேணா இருக்கலாம். அம்மா, ஃப்ரெண்டு, ஈவன் குழந்தைங்க, யாராக வேணா இருக்கலாம். யார்கிட்டயாச்சும் வந்து அதை ஷேர் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே வந்து மனசு ரிலேட்டடாக இருக்க எந்த ஒரு பிரச்சனையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தால் அது வந்து சரியாக இருக்காது. அது ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தி வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ மெஜாரிட்டியாக அதுதான் நடக்க போகுது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து இந்த எனர்ஜியை வந்து ஒரு இன்னர் ஹீலிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் சொல்லப்போனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறத வந்திருக்கும். ஆனால் சேஃபாக ஃபீல் பண்ணியிருப்போம்னு கேட்டால் இருந்திருக்காது. ஸோ இப்போ வந்து ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, சேஃபாகவும் ஃபீல் பண்ணும். நமக்கே தெரியும், கண்ணை முன்னே படா நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளால் சந்தோஷமாக இருக்காங்கன்னு இருக்கும். வந்து நம்ம வந்து சொல்லணும். அவங்க வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதும் இருக்குது. ஓகே, நம்மளோட இவங்கள்ட்ட போய் நம்ம பேசலாம் அப்படின்னு. பட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கோவமான மென்டாலிட்டி வந்து கேரி பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ வந்து ஒரு அன்பை ஆட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ என்ன டிமாண்ட் பண்ண போகுதுன்னா, வீட்டில் இருக்க ஒரு அமைதியும் வாழ்க்கையில் சக்ஸஸில் ஒரு பாதின்னு. வெளியில் மட்டும் ஜெயிச்சா பத்தாது, வீட்டுக்குள்ளேயும் ஜெயிக்கணும். வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு ஜெயிக்கிறது கிடையாது. அன்பு, எல்லாத்துக்கும் அன்பு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். அன்பை எடுத்துக்கிட்டால் ஜெயிக்க முடியாது. அன்பை வாங்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, கொடுக்கவும் தெரியணும். மேபி அவங்க இதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் அவங்க கொடுத்துருக்கலாம், நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ எப்படி கொடுக்குறதுங்கிறதையும் கற்றுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டைமை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா, குடும்பம் ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று அவங்க பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் பண்ணாலும் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். அது வந்து மனசில் இன்னமும் அது ஒரு கஷ்டமாகவே இருந்துகிட்ருக்கும். அதை வந்து சரி பண்ணிக்கணும். எப்படின்னா, பேசி சரி பண்ணலாம். இல்லையா சொல்லுங்கள், இல்லையா எழுதணும். எழுதுகிற மாதிரி என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து எதனால் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை எழுதி அது எங்கே ஆரம்பிச்சது, யாருனால அந்த பிரச்சனை,
அது என்ன காரணத்துக்காக வந்துச்சு, இப்போ அந்த பிரச்சனையால வாழ்க்கையில் என்ன ஒரு அஃபெக்ட் ஆகுது, அதாவது மனசளவில். அதனால் வந்து காசு பணம் சம்பாதிக்கல பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத அடுத்ததில் பார்க்கணும். பேசி சரி பண்ண முடியுமா, இல்லை விலகி இருக்கணுமா அப்படின்னு அந்த எழுதுனாலே அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ உங்களை ஒரு பழைய இதை எடுத்து பார்த்தாலே அதுக்கான இது சொல்யூஷன் திரும்ப கிடச்சிரும். அப்புறம் உங்கள் சின்ன வயசில் ஏதோ ஒரு டைம்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் திரும்ப நினச்சி பார்க்குறது நல்லது. ஏன்னா இப்போ வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்ததுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்து ஒரு ஓடி 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 என்னோடய கடமை அதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டே இருந்துட்டு சந்தோஷமான ஒரு பார்ட்டை வாழாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அதை வந்து பார்த்து எதனால் நம்ம எப்படிலாம் பண்ணால் சந்தோஷமாக இருந்தோம், இப்போ ஏன் அதனால் நம்மளால் இருக்க முடியலைங்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறது தான் நல்லது. அதுதான் வந்து குருவும் சொல்கிறாரு. எமோஷ்னல் விஸ்டம் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். வெறும் படிப்புனால ஒரு இஷ்டத்தை வச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதை விட எமோஷ்னல் விஸ்டம் வரும்போது தான் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போக முடியும் உங்களால். அதுக்கப்புறம் அது முக்கியமானதான் எமோஷ்னல் வல்னரபிலிட்டி. கொஞ்சம் வெளியில் மனசுக்குள்ளே கஷ்டமாக தான் வெளியில் பேசி பழகுங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சிட்ருக்க வேணாம் இதுக்கு மேலே. அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி குடும்பம் ஃபேமிலியாக வந்து பார்க்கும்போது எமோஷ்னலாக உள்ளுக்குள்ளேயே வச்சுட்ருப்போம். வெளியில் சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்காது. வெளியில் பேசாத, இதெல்லாம் நீ வெளில சொல்லக்கூடாது, நீ இந்த பிரச்சனைலாம் நீயே பார்த்துக்கணும், உனக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து அதை கொஞ்சம் அப்படி பண்ணக்கூடாது. தோணுதா சொல்லிடுங்க. அன்பாக காமிச்சிடணும். கோவத்தை எப்படி முதல்ல வந்து காமிக்கணுமோ, வெறுப்பை எப்படி காமிக்கிறோம், அது மாதிரி அன்பு இருந்தாலும் காமிக்கணும். காமிச்சா தான் தெரியும். உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தால் வந்து எப்படி அவங்களுக்கு தெரியும். ஸோ காமிங்க. நேஷம் நெருப்பு மட்டும் பத்தாதுல, கொஞ்சம் தண்ணியும் வேணும், அந்த ஒரு கான்செப்ட்டு. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கர்னு சொல்லியிருப்பாங்களே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ அடி வாங்கினாலும் பரவாயில்ல, வலிக்கிற மாதிரி காமிச்சிக்கூடாது. இப்போல்லாம் வலிக்குதுன்னா எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிடணும். ஏன்னா அப்போ தான் சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். வெறும் ஒரு இதில் வச்சுட்டு பார்க்கும்போது அவங்களும் அப்படி தான். நீங்கள் வந்து கோவத்தை காமிச்சா அவங்களும் அதுக்கான ரியாக்ஷன் தான் காமிப்பாங்க. ஸோ இப்போ வந்து வீடு தான் ரொம்ப 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 இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த டைமில். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, எப்போ பாரு வந்து கெரியரில் ஜெயிச்சா போதும், லைஃப் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இல்லை ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப வீடு அதுதான் மைண்டுக்கு வரும். இந்த டைமில் ரெண்டுத்தையும் பார்க்கணும், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அதான் இது சொல்லணும். ஃபைனலாக மேஷம் வீடு சார்ந்த பிரச்சனைகள், அதனால் மனசில் ஏற்பட்ட கவலைகள், விரக்திகள், இது எல்லாத்தையும் பேசணும். இது ரிலேட்டடாக எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கணும். அதுதான் இந்த குரு பேச்சு சொல்ல வர்றது. அதுதான் இந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கிட்டால் ஃப்யூச்சரில் இது ரிலேட்டடாக என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். இன்னும் வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு பார்த்து தசாபுக்தியை பார்க்கும்போது தான் இன்னும் இதில் ரொம்ப ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பயிற்சி பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை பார்ப்போம். அதில் இருக்க எல்லா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்கள் லைஃப்பில் எப்படி ஜெயிக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணால் வீடு பணமும் உங்களுக்கு கிடைக்கணும், வீட்லேயே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ் நான் கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட்.